நாமக்கல்ல விசைத்தறி தொழில ஈடுபட்டுள்ள ஏழை நெசவாளர்களோட வறுமையை பயன்படுத்தி திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன்கிற நபர் மூலமா நடைபெற்றுள்ள கிட்னி திருட்டு நாட்டையே அதிர வச்சிருக்குது. குறிப்பா திமுகவுடைய மணச்சநல்லூர் எம்எல்ஏவுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் திமுகவினருக்கு தொடர்பு இருக்கிற பல மருத்துவமனைகள்ல வச்சுதான் தங்களோட கிட்னி எடுக்கப்பட்டுச்சுன்னு பாதிக்கப்பட்டவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செய்தி வெளிவந்து இவ்வளவு நாள் ஆகியும் கிட்னி திருட்டுல புரோக்கரா செயல்பட்ட ஆனந்தனை கைது செய்யல. தனிப்படை அமைச்சு தேடி வருவதா காவல்துறை சொன்னாலும் அந்த நபர் அவரோட வீட்டுக்கு பக்கத்திலேயே 2 வீலர்ல போற மாதிரி சிசிடிவி காட்சிகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. தமிழகத்துல கந்துவட்டி தடை சட்டம் இருக்கு. இருந்தும் இந்த கிட்னி திருட்டுல பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் கந்துவட்டி கடனை தீர்க்கிறதுக்காக 5 லட்சம்னு பேசி 4.5 லட்சத்துக்கு சட்டவிரோதமா கிட்னியை வித்ததா சொல்றாங்க. விசைத்தறி தொழில ஈடுபடுற ஏழை நெசவாளர்களோட வறுமையை பயன்படுத்தி அவங்கள கந்துவட்டிக்கு உள்ளாக்கி அதுக்கப்புறமா கிட்னி திருடுற கும்பல்ல சிக்க வச்சிருக்காங்க. உடல் உறுப்பு திருட்டு அப்படிங்கிறது உலக அளவிலான பெரிய குற்றங்கள்ல ஒண்ணு. ஆனா நாமக்கல் மாவட்டத்துல கிட்னி திருட்டு செஞ்ச செய்தி வெளிவந்து ஒரு வாரம் ஆகியும் எந்த செய்தி நிறுவனமும் இத பத்தி விவாதம் நடத்தல. காவல்துறையும் மெத்தனமா தான் இருக்கிறாங்க. மக்களோட நலன் மேல அக்கறை இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை வஞ்சிக்கிறதும் கொலை கொள்ளை பாலியல் குற்றங்கள் செஞ்ச நபர்களை பாதுகாக்கிறதும் திமுகவோட வழக்கமா ஆகிட்டு இருக்கு. திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் தனி நபரா இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இந்த குற்றங்கள் குறிச்சு